கவின்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா அடையாரில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா தான் சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். நல்ல அழகான ஒரு ஏரியா, 30 ஃபீட் ரோடு, பேவர் பிளாக் எல்லாமே போட்டு 30 ஃபீட் ரோடில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு லக்ஸரி பங்களா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பங்களாவோட ஃப்ரண்ட் வியூ இது தான். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 3.8 கிரவுண்டில் லேண்ட் ஏரியாவில் கட்டின ஒரு வீடு. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஒரு வெளியிலே நீங்கள் வந்து கார் விடலாம், 2 கார் விடலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு 3-4 கார் வந்து பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா, ஃபுல்லி கவர்ட் கார் பார்க்கிங்கு. மொத்தம் 4 கார் நீங்கள் வந்து இதில் பார்க் பண்ணிக்கலாம். 4 கார் பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு கவர்ட் கார் பார்க்கிங்கு. உள்ளே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து செக்யூரிட்டிக்கான ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ் வந்து செக்யூரிட்டிக்கான வீடு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படியே உள்ளே வரலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ் வரும் உங்களுக்கு. அதாவது வீடு வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் உங்களுக்கு. நல்ல லக்ஸரியான உள்ள நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டு ஒரு லக்ஸரியான ஒரு பங்களாவாக தான் இது இருக்கும். உள்ளே நம்ம போகலாம். வெளியில் கார்டன், ஒரு பெரிய கார்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றி வரலாம், அப்படியே பார்க்கலாம். நல்லா இப்போ தான் கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நல்ல சூப்பரான ஒரு கார்டன். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ட்ரீஸும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி இவங்களே வந்து சிலதெல்லாம் வந்து இங்கே பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. சுற்றி வரலாம். செட்பேக் நீங்கள் அப்படியே சும்மா வாக்கிங் மாதிரி நடந்து போகலாம் வீட்டில் சுற்றி. அந்தளவுக்கு வந்து ஒரு செட்பேக் நல்லா கொடுத்துருக்காங்க. ஜென் செட் பவர் பேக்கப் 24/7 பவர் பேக்கப் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ளே அப்படியே போகலாம். இங்கே வந்து மாங்கன்று வச்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. அது வளர்ந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உள்ளே போகலாம். சுற்றி வந்து வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது. ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு சிசிடிவி கேமரா இருக்குது. பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு 6-7 அடிக்கு மேலே செட் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சீத்தாப்பழம், காட்டு சீத்தாப்பழம் சொல்லுவாங்க, அது இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் வந்து வெளியில் வரலாம். டைனிங்லேருந்து அப்படியே வெளியே வரலாம். நான் வரும்போது காமிக்கிறேன். டைனிங்லேருந்து ஏரியா கார்டனுக்கு வெளியே வரலாம். நல்ல ஹைட்டு, அதுக்கு மேலே வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க. சேஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சேஃபான ஒரு இது. ப்ரைம் லொக்கேஷன், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சுற்றி நல்லா அழகாக வந்து கார்டன் ஆல்ரெடி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து போர் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து லேபர் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குது. லேபர் யாராவது வராங்க அப்படின்னா வேலைக்கு, வீட்டு வேலைக்கு பின்பக்கம் வழி இருக்குது. இது வந்து லேபருக்கான பாத்ரூம். டிரைவர் இது மாதிரி யாராவது வரணும் அவங்களுக்கான பாத்ரூமு. அப்படி நம்ம உள்ளே வரலாம், சுற்றி வரலாம். இந்த பக்கம் நல்லா கார்டனிங் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. நல்ல ஒரு கார்டன். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இதுதான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இது வந்து நார்த் பேசிங் டோரு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மெயின் டோர் வரும். நார்த் பேசிங் என்ட்ரன்ஸு. கிட்டத்தட்ட 3.8 கிரவுண்டு லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து நியர்லி வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்லி வரும். நல்ல ஒரு பெரிய டோர் பாருங்கள். மெயின் டோரு நல்ல பெரிய டோரு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே ஒரு டோர் வேணால் நீங்கள் சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் ஏரியா, பெரிய ஹாலு, பெரிய கிளாஸ் டோர்ஸு ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வால் ஃபுல்லாகவே கிளாஸ் டோர்ஸ் இருக்கும். இது ஓப்பனும் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கார்டனுக்கு போகலாம். இந்த ஏரியாவை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த ஏரியாவை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப காற்று நல்லா வரும். அப்படியே கார்டன் வியூ, கார்டனில் வெளில போகலாம். அதில் ஒரு சூப்பரான ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸரி பங்களாவுக்கு என்னென்ன வேணுமோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. காற்று வசதி சுற்றி வரும். எல்லா இதுவுமே நீங்கள் டோர்லாம் திறந்து விட்டிங்கன்னா நல்லாவே காற்று வரும். சென்ட்ரலைஸ் ஏசி, வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஏசி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் லைட்டிங் ஒர்க்லாம் போய்ட்டுருக்கு. லைட்டிங் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாலில் அப்படியே வந்து இது வந்து ஓடிஎஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து மேலேருந்து இந்த சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே வரும். அதுக்காக தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் உள்ளே ஏதாவது ஃபிஷ் டேங்க் போடணும், இல்லை பெருசாக வந்து ஃபவுண்டன் வேணால் போடணும், இல்லை இந்த ஃப்ளோரில் நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள், டைரெக்ட் ஓப்பன். மேலே தான் கிளாஸ் போட்டு கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் உள்ளே.
மழை தண்ணி வெளியில் போகிறதுக்கும் வழி வச்சுருக்காங்க. எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய டைனிங், கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள் போடலாம் நீங்கள். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டைனிங் ஏரியா. டைனிங்லேருந்து அப்படியே இந்த கார்டனுக்கும் போகலாம். பின்னாடியும் நீங்கள் டைனிங் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பூஜை ரூமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய ஹைட்டு பூஜை ரூமாக நீங்கள் வந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டைனிங்கு அடுத்து பூஜை ரூம் பார்த்தாச்சு, ஒரு ஹால் பார்த்தாச்சு. உள்ளே வந்து ஒரு பவுடர் ரூம், அதாவது காமன் பாத்ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹைட்டு, ஹைட் வந்து எல்லாமே ரொம்ப ஹைட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூமு, அடுத்து 2 ஃப்ளோருமே 2 பெட்ரூம் இருக்கும். இது ஒரு பெட்ரூம். நல்லா ஏஜ்டு பீப்புள் யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் கீழே வந்து அவங்களுக்கான ஒரு பெட்ரூமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே பாருங்கள் இந்த ஏசி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஃபுல் சென்ட்ரலைஸ் ஏசி வீடு ஃபுல்லாகவே. இங்கே கீழே பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம், நல்லா பெரிய பாத்ரூமு. வீடு வந்து ஃபினிஷ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வீட்டோட லக்ஸரி வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பாத்ரூம் டோரே பாருங்கள் எந்தளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 2 இன்ச்சுக்கு மேலே 2 to 2.5 இன்ச்சுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டோரும் ஒரே மாதிரி தான். பெட்ரூம் டோராக இருந்தாலும் சரி, பாத்ரூம் டோராக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாடலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைனிங் ஏரியாவில் வெளியே வந்து இங்கே வந்து லிஃப்ட்டு மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் ஏரியா சும்மா ஒரு இபி ரூம் இருக்குது. உள்ள இபிஎஸ் வைக்கிறதுக்கு, இபி வைக்கிறதுக்கு இபி ரூம்லாம் இருக்குது உங்களுக்கு. இதில் சின்ன சின்ன கபோர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் சின்னதாக வந்து ஒரு ஓடிஎஸ் ரூம் இருக்குது, ஸ்டோர் ரூம் மாதிரி. உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன். நல்லா வந்துட்டு ஒரு மேலே இதில் ஒரு ஏசி போட்டிருக்காங்க. இது வந்து கிச்சன். இதை நான் சொன்னேன் ஸ்டோர் ரூம் ப்ளஸ் வந்துட்டு வாஷ் ஏரியா. இங்கே வந்து எதாவது நான்வெஜ் எதாவது வாஷ் பண்ணால் இந்த ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டோர் லாக் ஆகிருக்கு, அது நான் தெரில எனக்குன்ட்டு. இது வந்து லேபர் வந்து உள்ளே வரலாம். லேபர் உள்ளே வரதுக்கான வழி. இந்த வீடு இப்போ நீங்கள் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும். ஃபினிஷிங்லாம் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த லக்ஸரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு ஃபர்னிச்சர்ஸ் இன்டீரியர் டிசைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வீடு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளவே வந்து ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. 2 பேர் ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல இந்த ரூஃப் ஹைட் எல்லாமே ரொம்ப ஹைட்டில் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஹைட்லாம் நல்ல ஹைட்டு. மேலே வரலாம். மேலே வந்து ஒரு பெரிய ஹால், பின்னாடி ரிவர் வியூவில் ஒரு பால்கனி, பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஒரு பெரிய ஹால். 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. இது வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க வெளில போகிறதுக்கு பால்கனிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா டோர் க்ளோஸ், அதை பார்க்க முடியாது. இந்த பக்கம் ரிவரை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பால்கனி, நல்ல ஒரு பெரிய பால்கனி. இங்கே லிஃப்ட்டு. அடுத்து இந்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம். ரிவருக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர் வியூ பார்க்குற மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். உள்ளவே அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து வார்ட்ரோப் பண்ணக்கூடிய ஏரியா. வார்ட்ரோப் ப்ளஸ் இது வந்து பாத்ரூம். நல்ல ரூஃப் ஹைட்டு. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இது மாதிரி ப்ரைம் லொக்கேஷன்லாம் இது மாதிரி பெரிய வீடுலாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. அதுவும் புதுசாக கிடைக்கிறது கஷ்டம். பழைய வீடுகள் கிடைக்கும், புது வீடு கிடைக்காது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இது அடுத்த பெட்ரூமு. எல்லா பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய பெட்ரூமு. எல்லா பெட்ரூமே ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. நல்ல பெரிய பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம் இந்த வீட்டுக்கு. எல்லா பெட்ரூமும் ஒரே சைஸில் தான் இருக்கும். பட் இந்த வீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் தனியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து வார்ட்ரோப்கான ரூம். நல்ல ஒரு பெரிய ரூம் மாதிரியே பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வார்ட்ரோப் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ரூமாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வார்ட்ரோப் டிசைன் பண்ணிக்கலாம்.
அடுத்தது வந்து பாத்ரூம். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஜக்கூசிக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து ஜக்கூசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து நீங்களே பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸு, உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் இன்டீரியர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். மேலே போகலாம். கீழே பார்த்த அதே மாதிரி தான், மிரர் இமேஜ் மாதிரி தான் மேலேயும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பெரிய ஹால், 2 பக்கமும் பெட்ரூமு. இங்கே லிஃப்ட் வருது. ஏசியோட ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஏசி இன்ஸ்டாலேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இதுலேயும் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹாலு, இந்த சைடில் ஒரு பெட்ரூம். கீழே பார்த்தா அதே ஸ்டைலில் தான் பெட்ரூம் இருக்கும். இங்கே ஒரு பெரிய கிளாஸ் டோரு. இங்கே பாத்ரூம். ஃப்ரண்ட்டில் வார்ட்ரோப் வைக்கிறதுக்கான இடம், ஸ்பேஸு. அடுத்து இங்கே பாத்ரூம். இங்கே வந்து பாத்ரூம். மேலே தான் சன்ரைஸ் ஏசிக்கான வேலைகள் அங்கங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. நல்லா எல்லாமே ஃபால் சீலிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இங்கே ஃபால் சீலிங் லைட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இது ஒரு பெரிய ஹாலு. அடுத்தது ஹால்லேருந்து அப்படியே வந்து பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. ரோட் சைடு வியூ பால்கனி ஃபினிஷ் பண்ணால் இங்கே வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா ஈவினிங்கில் அந்த காற்று வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காற்று ரொம்ப நல்லாவே வரும். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பால்கனி, ரொம்ப பெரிய பால்கனி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாதி இடங்கள் உங்களுக்கு தெரியும் சென்னையில். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பால்கனி, நல்ல ஒரு பெரிய பால்கனி. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நிறைய வந்து விஐபிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இது ஒரு பெட்ரூம். இதுவும் கீழே பார்த்த மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூமு. இதுவும் வந்து 3 பெட்ரூம், மேலே இருக்கிற எல்லா 4 பெட்ரூமே உங்களுக்கு ரிவர் வியூவில் வரும். ரிவர் வியூ பெட்ரூமு. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்புக்கும் தனியாக ஒரு ரூம். கீழே எப்படி பார்த்தீங்களோ அதே டிட்டோ அதான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதே மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த பாத்ரூமும் கீழே பார்த்த மாதிரியே இருக்கும். இங்கேயும் ஜக்கூசி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது மொத்தம் 5 பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம். மேலே போகலாம். மேலே வந்து மொட்டை மாடி. நல்ல ஒரு பெரிய பால்கனி. இந்த வீட்டுக்கு வந்து 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பால்கனி. ஓகே, மேலே போனீங்கன்னா மேலே வந்து சோலாருக்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோலார் பேனல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு தேவையான பவர் ஜென்ரேஷன் இங்கேயே பண்ணிக்கலாம். மேலே மொட்டை மாடி வந்தாச்சு. இங்கேயும் உங்களுக்கு வந்து சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வாட்டர் டேங்க், அதுக்கு மேலே சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல் இங்கேயும் மேலே வந்து சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாம் இப்போ ஃபுல் வீடு பார்த்தாச்சு. அந்த பக்கமும் ஒரு மொட்டை மாடி இருக்குது. அது இந்த பக்கம் பிரிச்சுருக்காங்க. இதுவும் ஒரு டெரஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான ப்ராசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அவுட்டோர் யூனிட், ஏசியோட சன்லைஸ் ஏசியோட அவுட்டோர் யூனிட் இருக்குது. மேலேயும் பேனல் இருக்குது. இதுக்கு மேலே வாட்டர் டேங்க். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 crore ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மக்களுக்கு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.